நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 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 டிஸ்அட்வான்டேஜ், ஒரு தாழ்வு மனப்பான்மை என்ன தெரியுமா? மற்றவர்களோட நம்மளை கம்பேர் பண்ணி நமக்கு எந்த திறமையுமே இல்லை, நம்ம பிறந்ததே வேஸ்ட்டு, வாழ்ந்ததே வேஸ்ட்டு, வாழ்றதே வேஸ்ட்டு அப்படின்னு நம்மையே தரம் தாழ்த்தி பின்னாடி போய்கிட்டே இருப்போம். ரொம்ப தப்பு. ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டு இருக்கும்போது நீங்க உங்களுடைய வின்னிங் பாயிண்ட் எது இருக்கோ அதை பார்த்து மட்டுமே ஓடிட்டுருங்க, நிச்சயமா ஜெயிப்பீங்க. அதை விட்டுட்டு இப்போ இருக்கிற மாதிரி உங்களை நீங்களே மற்றவர்களோட கம்பேர் பண்ற மாதிரி பக்கத்தில் ஓடுறவங்க எப்படி ஓடுறாங்க, வேகமா ஓடுறாங்களா இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடுறாங்க, நம்ம எப்படி ஓடணும் அப்படின்னு நினைச்சு திரும்பி பார்த்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, நிச்சயமா படு தோல்வி அப்படிங்கிறது உங்க கண்ணு முன்னாடியே தெரியும். லைஃபும் அப்படிதான், வாழ்க்கையும் அப்படிதான். உங்களை யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க தான். உங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமை மற்றவர்கள் திறமையை விட ஒரு படி மேலானது. ஆனா இன்னும் உங்களால் அது எது அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாததுதான் மிகப்பெரிய தவறு. உட்காருங்க, யோசிங்க, அமைதியா திங்க் பண்ணுங்க. வாழும் காலத்துல ஏதோ பல விஷயங்களுக்காக நிச்சயமா பாராட்டுகளை பெற்றிருப்பீங்க, சிறப்பா செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிச்சயமா எல்லாருமே பாராட்டி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுங்க, அதுல கான்சென்ட்ரேட் கொடுங்க, மெருகேத்துங்க, இன்னும் நல்லா செய்யுங்க. நிச்சயமாக நீங்க எப்படி இப்போ மற்றவங்களோட கம்பேர் பண்ணி உங்களை நீங்க தரம் தாழ்த்திட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி தான் மற்றவர்களும் உங்களை பார்த்து உங்களோட கம்பேர் பண்ணி அவங்கள தரம் தாழ்த்தி கொள்ளக்கூடிய வகையில உங்களுடைய திறமை வெகு வேகமாக முன்னேறும். ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா நடக்கும். நாளைக்கு சந்திப்போமா?